ஹாய், இப்போ நம்ம அரவிந்த் ஹோம் பேக்கர்ஸில் வந்து ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருக்கேன். ஆமாங்க, கம்மிங் சண்டே வரைக்கும் நான் ஆர்டர்ஸ் எடுக்கேன். இந்த காம்போ ஆஃபர் எதுக்காக அப்படின்னா வந்து நம்மளோட கேக்ஸு ப்ரௌனி எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து இப்போது கேக்ஸ் மட்டும் டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி கேட்காங்க. அது ஒரு பீஸ் 2 பீஸ் என்னால் கொடுக்க முடியாது. ஆர்டர்ஸ் இருக்கும்போது கூட ஒரு ½ கேஜின்னு ½ கேஜிக்கான மெஷர்மெண்ட்டு தான் எடுப்போம். ஸோ அதனால தான் இது வந்து என்னென்னா, சரி ஓகே, ஒரு ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வரலாம். மில்லட் குக்கீஸு, அப்புறம் வந்து ப்ரௌனி. மில்லட் குக்கீஸ்லேயும் வந்து ஒரு ஃப்ளேவர் கிடையாதுங்க, 4 ஃப்ளேவர் போட போகிறேன். அப்புறம் வந்து முட்டை மிட்டாய், இது எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். அதை வந்து ஒரு கம்மி ப்ரைஸ்க்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் 200 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அம்பத்தூர் ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், என்ன அப்படின்னா ஹோம்மேடு கேக்குனா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஹோம்மேடு கேக்காக ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஸோ வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து என்கிட்ட ட்ரை பண்ண எல்லாருமே இப்போ என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம் சாரீ அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் வீடியோ போடணும் அப்படின்னு இருந்தேன். நம்ம வந்து சாரீ வந்து 300 ருபீஸ்க்கு தான் வந்து ப்ளீட் பண்ணி தரப்போகிறோம். ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அவ்வளோ ஈஸி சாரீ வந்து கட்டுறது. ஜஸ்ட் அந்த மேலே உள்ள பின்னை எடுத்துகிட்டு மேலே நம்ம இது பண்ணுறோம், சென்டர் ப்ளீட் போடணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க. இதே நம்ம ஃபங்க்ஷன் அப்போ சாரியை போட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒழுங்காக நிற்காது. அதுலேயே ரொம்ப டைம் இருக்கும். ஏன்னா நான் வந்து காலேஜ் ஃபுல்லாக சாரீ தான். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து சாரீஸ் தான். நான் நல்லா சாரீ கட்டுவேன். அப்படியே இருந்தாலும் நல்லா கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். அதே மாதிரி ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாரியை நீங்கள் என்ன தான் கசக்கி என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மடிப்பெல்லாம் வந்து அப்படியே கலையாமல் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்னொன்று, நான் இப்போ காட்டுற சாரீ வந்து கொஞ்சம் நைஸான கிளாத்து. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதே ரொம்ப நல்ல சில்க் சாரியெல்லாம் வந்து அப்படியே ஸ்டிஃபாக சூப்பராக நிற்கும். அதேமாதிரி நான் ப்ளீட் பண்ண அந்த ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன். நீட்டாக பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.